அடிப்படையில் என்னன்னு சொன்னா, முதலாவது இவர்கள் அரசாங்கத்தை குறை கூறுகின்றார்கள். இந்த விடயங்களை சரியாக கையாளவில்லை என்றால், இந்த அரசாங்கம் என்கின்ற இந்த கட்டமைப்பு கடந்த 70-80 வருஷங்களாக யாரால் கட்டப்பட்டது? இதில் இருக்கின்ற அலுவலர்கள் துவக்கம் அனைத்து கட்டமைப்புகளும் யாரால் கட்டப்பட்டது என்று சொன்னால், இந்த NPP, JVP தவிர்த்து ஏனைய கட்சிகளால் தான் உருவாக்கப்பட்டு வளர்த்தெடுக்கப்பட்டது. எனவே இந்த அரசாங்க அதிகாரிகள் திணைக்களங்கள் தவறு விட்டிருந்தால், இந்த முறை இந்த மழை அல்ல இந்த காலநிலை மாற்றங்களை பற்றி தவறு விட்டிருந்தால், இதை இப்ப ஒரு வருஷமாக ஆட்சிக்கு வந்திருக்கின்ற அரசின் மேல் குற்றம் சாட்ட முடியாது என்று சொன்னால், இத்தகைய அரசாங்கத்தை கடந்த 70 வருஷங்களாக கட்டமைத்து வளர்த்தெடுத்த அவர்கள் தான் பதில் சொல்ல வேண்டும். அவர்கள் விஷயம் தெரியாம கதைக்கணும். உண்மையா இந்த மீட்ரோலஜி டிபார்ட்மெண்ட் இவ்வளவு காலம் எப்படி இயங்க வேண்டும் என்றதும், எப்படி என்ன அடிப்படையில் அறிவித்தல்கள் கொடுக்க வேண்டும் என்பது கடந்த கால அரசாங்கங்கள் எல்லாமே வளர்த்தெடுத்த முறையில் தானே எல்லாம் இருக்கின்றது. அவ இன்றைக்கு அந்த காலநிலை அவதானிலேயே தெளிவாக சொல்லவில்லையோ அல்ல தெளிவாக போகவில்லையோ சொன்னா, இங்க ஒரு இடத்தில் உங்களுடைய வளர்ப்பு முறையில் தான், நீங்கள் கட்டமைத்த முறையில் தானே இருக்கு. நீங்கள் இந்த ஒரு வருஷத்துக்குள்ள வந்து இந்த அரசை பொருட்படுத்த இந்த NPP-யை நீங்கள் குற்றம் சாட்ட முடியாது. நீங்கள் கட்டமைத்து வைத்திருந்த நிறுவனங்கள் தான் காரணம். அதான் உண்மை. அவர்கள் அந்த அறிக்கையை மிக கவனமாக உரிய அந்த ஒவ்வொரு எச்சரிக்கைக்குமான அளவு பிரமாணம் இருக்கும். கடைசியா சிவப்பு அறிவித்தல், அதை விட கடுமையான அறிவித்தல், அந்த குறிகாட்டிகளுடன் சேர்த்து அந்த எச்சரிக்கையை கொடுத்திருந்தால், அந்த காலநிலை அவதான திணைக்களமோ அல்லது அதுக்குரிய அமைச்சரோ அந்த விஷயம் சம்பந்தமாக உடனடியாக அமைச்சரவைக்கு கொடுத்து முடிய அபாயம் ஏற்பட போன்று சொல்லி கேட்டிருந்தால் இந்த விடயங்கள் நடந்திருக்காது. ஆனா அப்படி ஒரு விடயம் நடப்பதில்லை. என்ன நடக்குதுன்னு சொன்னா, ஒரு அதிகாரி தான் ஒரு விடயத்தை மேலுள்ள தனது செயலாளருக்கு கொடுப்பார், செயலாளர் சிவர் அமைச்சருக்கு கொடுப்பார். இவர்கள் அவருடைய காத்திரம் பற்றி விளங்கினா மட்டும்தான் சாத்தியமாகும். இரண்டாவது விடயம், இலங்கையுடைய காலநிலை அவதான நிலையம் பல விடயங்களில் இந்தியாவுடைய காலநிலை அவதானத்தோடு சார்ந்திருக்கின்ற தரவுகளை பெற்றுக் கொள்வதில். அப்படி பார்த்தா அவர்கள் இருக்க வேண்டும், இந்தியாவோட மிக நெருக்கமாக பணியாற்றி இருக்க வேண்டும். இந்த காலநிலை விடயங்களில் நாங்கள் எவ்வாறு கவனமாக நாங்கள் செய்ய வேண்டும் என்றது. இவர்கள் எப்பயும் இந்தியாவோடு ஒரு மாற்றான் உறவோட தான் இருந்தவர்கள் இவ்வளவு காலம். எனவே என்ன இந்த தகவல்களை சரியாக பரிசீலனை செய்து உறுதிப்படுத்துறதுல கூட இந்தியாவை அணுகியிருந்தால் இந்தியா மிக தெளிவாக சொல்லியிருக்கும் எல்லா விடயங்களை. ஆனா அந்த விடயத்தோட இந்த அணுகுமுறை இருக்கல, இது ஏன் இந்தியாவிட போகணும் யோசிக்கிறார்கள். அப்ப அடிப்படையில் என்னன்னு சொன்னால், இலங்கை இவ்வளவு பெரிய அனர்த்தத்தை எதிர்நோக்கும் என்பது யாருமே கற்பனை செய்திருக்கவில்லை. என்ன ஒருவரும் கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு இந்த விடயம் நடந்தது.